சுற்றுலா மற்றும் மாணவர்களுக்கான விசாவில் மலேசியாவிற்குள் நுழையும் சில வெளிநாட்டினர் வியாபார துறையில் ஆதிக்கம் செலுத்தி வருகின்றனர். அவர்களின் அந்நடவடிக்கைகளினால் உள்ளூர் வர்த்தகர்கள், குறிப்பாக குறு, சிறு மற்றும் நடுத்தர வர்த்தகர்களின் பொருளாதாரத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இவ்விவகாரம் தொடர்பில் அரசாங்கம் அமலாக்க நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தாலும் அவற்றை தொடர்ந்து தீவிரப்படுத்த வேண்டும் என்று மலேசிய இந்திய வர்த்தக தொழிலியல் சங்கங்களின் சம்மேளனம் மைக்கி கேட்டுக்கொண்டுள்ளது. தற்காலிகமாக வியாபாரம் செய்து வந்த வெளிநாட்டினர் வியாபார திறனை வளர்த்து கொண்டு தற்போது நிரந்தர வியாபாரிகளாக தங்களது நிலையை மேம்படுத்திக் கொண்டு செயல்பட்டு வருகின்றனர். கொள்முதல் சந்தைகள், சிறு வியாபார தலங்களில் அந்நிய நாட்டினர் முதலாளிகளாகவும் செயல்படும் சூழ்நிலை உருவாகிவிட்டதாக மலேசிய இந்திய வர்த்தக தொழிலியல் சங்கங்களின் சம்மேளனம் மைக்கி துணைத் தலைவர் டத்தோ ஏ.டி. குமரராஜா சுட்டிக்காட்டினார். அதை நம்ம இந்த விஷயங்கள் மட்டும் கிடையாது. நம்ம குருவிகளாக இப்போ நம்ம இந்தியர்களாக இருக்க நம்ம வர்த்தக சங்கங்கள் மூலியமா இந்தியர்களோட பிரச்சனையை நிலைநிறுத்தினா கூட எல்லா துறைகள்லையும் அதே இப்போ சீன நாட்டில இருந்து கூட நீங்க பாத்தீங்கன்னா பல வியாபாரிகள் இந்த நாட்டுக்கு சுற்றுலாவா ஒரு 10 நாள் 2 மாசம் 3 மாசத்துக்குள்ள அவங்க சுகாதார வியாபாரங்கள்லாம் நடத்தக்கூடிய நிலைகளை நம்ம பார்க்கிறோம். மலேசியாவில் உள்நாட்டினர் வியாபாரம் செய்வதற்கு பல விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும். ஆனால் விசாக்களை தவறாக பயன்படுத்தி மலேசியாவில் வியாபாரம் செய்யும் வெளிநாட்டினர் வணிகம் செய்து வாழ்க்கை நடத்துவது வருத்தமளிப்பதாக குமரராஜா தமது ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தினார். நடத்த முடியல. நீங்க பாத்தீங்கன்னா இதுல பாதிப்புங்கிறது ஒரு பொருளை நான் இப்போ இறக்குமதி செய்யறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு நான் வரி கட்டியிருப்பேன். நான் வியாபாரத்தை இந்த நாட்டில் பதிவு செஞ்சிருப்பேன். அந்த பதிவு செஞ்ச வியாபாரத்தில் என்னோட வியாபார ஸ்தாபனத்தில் 20 தொழிலாளர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு இபிஎஃப்லேருந்து சொக்சோலேருந்து வரியிலேருந்து அவங்களுக்கு வருமானம் அப்படி எல்லாத்துமே இருக்கக்கூடிய நிலைப்பாடுகளை தாண்டி அந்நிய நாட்டிலேருந்து வந்திருக்க ஒரு நபர் எப்படின்னா அவர் வரி கட்டுறதில்லை, இன்கம் டேக்ஸ் கட்டுறதில்லை, இம்போர்ட் டேக்ஸ் கட்டுறதில்லை. மலேசியாவில் நடத்தப்படும் 12 லட்சம் வியாபாரங்களில் 70 விழுக்காடு குறு வர்த்தகமாகும். வெளிநாட்டு வணிகர்களுடன் போட்டியிட முடியாமல் வணிகத்துறையில் அவர்களின் நிலை பலவீனமடையும் சூழலை எதிர்நோக்குகிறது. இந்நிலையில் சம்பந்தப்பட்ட அனைத்து நிறுவனங்களும் பிரச்சனையை தீர்வு காண்பதற்கு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உத்தரவிட்டதாக குமரராஜா விளக்கினார். ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிவித்திருக்காரு. நிச்சயமாக வர்த்தக சங்கங்களாக இருக்கு நாங்கள் அதை வரவேற்கிறோம். ஏன்னா எங்களோட பிரச்சனை என்னன்னா இந்த விஷயங்கள் நம்ம ஒரு தர்ம ஏஜென்சிஸ்க்கெலாம் தெரியப்படுத்தும் போது அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட்ங்கிறது ஒரு அளவுக்கு குறைவாகவே இருந்துச்சு. அது நம்ம என்ஃபோர்ஸ்மெண்டோட குறைபாடாக பார்க்காம, ஏன்னா அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் செய்யக்கூடிய நிலையில சில நேரத்தில் இந்த வியாபாரங்கள் நடக்கிறது இல்லை. இது எல்லாமே ஒரு கிரே, அதாவது ஒரு கிரே எக்கானமியில தான் நடக்குதுங்கிறது தான் உண்மை. அதனால தான் அவங்களால நடத்த முடியல. எனவே மலேசிய வர்த்தகர்களின் பொருளாதாரத்தை கருத்தில் கொண்டு அரசாங்கம் விரைவில் நடவடிக்கை எடுக்கும் என்றும் குமரராஜா நம்பிக்கை தெரிவித்தார். அண்மையில் நாட்டில் சுற்றுலா மற்றும் மாணவர் விசாக்களை தவறாக பயன்படுத்தி சில வெளிநாட்டினர் வியாபாரம் செய்து வருவது தொடர்பில் பிரதமர் வருத்தம் தெரிவித்தது குறித்து பர்னாமா செய்திகளிடம் கருத்துரைத்த குமரராஜா அத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார்.